நல்லா இருக்கு நல்லா இருக்கு. அப்ப நீங்களும் நல்லா இருக்கிறீங்களா? நானே சொல்லுவேன். முன்னாடி கேட்கல என்ன குடிபாதையில வெளியே போய் நினைக்கிறீங்களா? அதெல்லாம் கிடையாது. மைக்கு வெளியே போச்சு பிடிச்சு நிப்பாட்டு. தண்ணி வாங்கி கொடுத்தது எவ்வளவு சாப்பிட்டாலும் சரியா இருக்கு. யார் தண்ணி வாங்கி கொடுத்தது? உன்னை நீ நல்லா பண்ணுவேன் ஊருக்காரன் எவ்வளவு விருப்பப்பட்டு இப்பெல்லாம் நாடகம் நடத்தி எவ்வளவு செலவு பண்ணி நாடகம் வச்சிருக்காரு. தண்ணி போட்டு வந்து வாய்ஸ் நடத்திட்டு இருக்கியா? யாரா? நீ ஒண்ணும் கவலைப்படாத. எவ்வளவு சாப்பிட்டாலும் சரியா இருக்கு. என்ன மயில புடுங்க ஏன் தம்பி மைக்கு வெளிய போச்சான். இவர் அதை புடிச்சு நிப்பாட்டிருக்காரு. ஏண்டா வெண்ண நீ ஒரு வருஷத்துக்கு நாடகம் தான் சரி. உண்மையுமே சத்தியமா சொல்றேன் இந்த மைக்கு கூடையால தண்ணி கட்ட முடியுமா? உனக்கு எதுக்கு இந்த வேண்டாத வேலை? என்ன அறிவுட ஈத்துற அறிவு வேண்டாம். ஆளு மூஞ்சி நல்ல வேலை விழுந்துட்ட. அட ஊதுவத்தி என்ன தொட்டு பாக்குறியா? தொட்டு பாக்குறான். தொடவே இல்ல மூதை விழுந்துட்டே. எப்பேற்பட்ட ஆளு? திருத்திருன்னு எங்கிற போது என்ன தரவுறேன் தொட்டு நக்கிறானே. ஊருக்கா நினைச்சிட்டானா? ஏடா தரை நக்கிட்டு ஒருவேளை நக்கி பரம்பரையா இருக்குமா? எவ்வளவு சாப்பிட்டாலும் கரெக்டா இருக்கு. அதே தரை நக்கிட்டு இருக்க. சாப்பிட்டா சரியா இருக்கியா? என்ன எவ்வளவு சாப்பிட்டாலும் கரெக்டா இருக்கு. கத்து சரியா தக்க நீ ஒண்ணும் கவலைப்படாத. நான் என்ன கவலை பண்ணா? என்ன நினைக்கிறேன்? என்ன நான் கேட்கிறேன்? என்ன நினைக்கிறேன்? என்ன இவ்வளவு தூரம் பேசுறியே? ஏண்டா எவ்வளவு காசு செலவு திருவிழா நடத்தி திருவிழா நாடகம் வச்சு இந்த கலைமூர்த்தி என்ன நீல பப்புன்னு ஒரே வேற கொண்டு வந்து போட்டா தண்ணி போடுறது நாடத்தை கெடுக்க பாக்குற வேலை செய்யலாமடா? ஓ அத கேக்குறியா? தம்பி நாடகத்தை சிறப்பா நடத்துக்கிறோம் சொல்லி நம்ம கலைமூர்த்தி ஒரு புல் வாங்கி கொடுத்தாரு. சரி வாங்கி கொடுத்தாரு. அப்படி புல்ல தின்னியா? புல்லு வாங்கி கொடுத்தா புல்ல தின்னியான்னு கேட்டடா. நான் புல்லு திங்கிற அளவுக்கு நான் பால் மாடா இல்லையா? அதான் கிடையாது. சரி அவர் ஒரு புல்லு வாங்கி கொடுத்தாரு. சரி போனா போகுது நம்ம பையன் கும்பராஜா நம்ம நாடகத்துக்கு நம்ம கூட வரேன்னு உனக்கு ஒரு புல்லு வாங்கி கொடுத்தாரு. நீ நல்ல மனுஷனா இருந்தா நீ என்ன செஞ்சிருக்கணும்? நாடகத்துக்கு வர்றதுக்கு முதல்ல குடிச்சிட்டு வந்துருக்கணும். இல்ல நல்ல பப்புனா இருந்தா நீ என்ன செஞ்சிருக்கணும்? போனா போகுது குடிச்சிட்டு வந்துட்டேன் உன்னை மன்னிச்சு விட்டுறலாம். வெளியில தெரியாம நாடகம் நடத்திருக்கணும்ல. அதை விட்டுட்டு வேலையில இப்படி தண்ணிய போட்டது தள்ளாடிக்கிட்டு நாடகத்தை கெடுக்க பாக்குறிய மாறிக்கிட்ட வேலையே. இந்த படம் பிழைக்கிறதுக்கு பேசாம நான் ஒரு யோசனை சொல்றேன் கேக்குறியா? இந்த படம் பிழைக்கிறதுக்கு பேசாம 4 பொம்பளை மூத்ததாய் கூட வெண்ண 4 பொம்பளைய மூத்ததாய் கூட மாறிக்கிட்ட வேலை. மூத்தத்தை வாங்கி குடிக்க பேச்ச அறிவு வருதப்பா. வாங்கி குடுறா மூதேவி. பேச்ச அறிவு வருது உனக்கு. நீ சொல்ற இந்த பொழப்ப பொழைக்கிறதுக்கு 4 பொம்பளை மூத்தத்தை வாங்கி குடின்னு சொல்றேன். காலை வச்சவுடா பொம்பளை மூத்தத்தை வாங்கி குடிக்க. ஆமா அதுல போத வருமா? அதுல போத வருமாவா? அத முண்டா போத வந்துச்சுன்னா அதே முடிச்சிடும் போல இருக்கே. உங்க ஊர்ல ஒரு கிளை விட மாட்டா போல இருக்கே. எப்பா போத வரும்னு தெரிஞ்சுன்னா நான் ஏமா காய்ச்சி ஓட்டு வாங்கி குடிக்கிறேன்? தெரியாம சொல்லிட்டு ஆளுக்கு ஒரு வாட்டுக்கெல்லாம் வாங்கி கொடுத்துருவேன். நீங்க வாட்டுக்கெல்லாம் ரெப்பு கொடுங்க நான் வாட்டுக்கெல்லாம் குடிச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லி கொஞ்சோண்டு பால் தைல கலந்தாரி குடிக்கிறீங்களா? நீ சாப்பிட்டு இல்ல தெளிவா இருக்கேப்பா. நீ சொன்ன மாதிரி பொம்பளை மூத்திரத்தை கூட வாங்கி குடிச்சிருவேன். சரி ஆனா என் பங்காளி ஆம்பளை மூத்திரத்தை மட்டும் வாங்கி குடிக்கவே. அது என்ன கணக்கு அப்படி? அவங்க ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு பிராண்டா சாப்பிடுறாங்க. நம்மளுக்கு உடம்புக்கு ஒத்துக்கிறாது தலைவலி வந்துடும். நீ வேணுக்கா குடியாரன்னு சொல்லி பேசுறியே. குடியாரன்னு சொல்லி பேசாது. குடியாரன்னு சொல்லி பேசக்கூடாது. குடிகாரன் என்ன சொல்லுவாங்க? குடிகாரன்னு சொல்லுவாங்க. குடிகாரன்னு குழந்தையும் ஒண்ணு. குடிகாரன் குழந்தை ஒண்ணா? உனக்கு அப்படியே மரியாதை சொல்லிட்டேன். குழந்தையும் தெய்வம் ஒண்ணு சொல்லிருக்காங்க. யார் சொன்னதா? உட்கார்ந்துருக்க ஆத்தா ஊர பூரா சொல்லுப்பா. என்னதா குழந்தையும் தெய்வம் தான் ஒண்ணு சொன்னாங்க. அப்படி சொல்ல ஒரு கைவிட தட்டிட்ட பாப்போம். தட்டுடா காசு பண்ணுங்க. தட்டுடா தட்டுடா தட்டுடா. ஐயப்பா அடிங்க. தட்டிடாங்க. தொங்குடா தொங்குடு மரத்துல தொங்குடா. நீ தொங்கு உன் காலை பிடிச்சிட்டு நான் தொங்குறேன். இதெல்லாம் சொல்றாங்க. குழந்தை தெய்வம் ஒண்ணு
சொல்றப்ப கை தட்டுறாங்க. ஆமா இது உங்க கம்பெனி. என்ன கம்பெனி? இப்ப ஏன் கம்பெனி அப்ப? என்ன உங்க கம்பெனி? குடிகாரன்னு குழந்தை ஒண்ணும் சொல்றப்ப கை தட்டுங்க பாப்போம். எப்படி நமக்கு எதிரி ஊரை முன்னாடியே உட்கார்ந்துருக்கு நினைக்கிறேன். ஊரை எதுக்கா கை தட்டுறாங்க தெரியும்? எதுக்கு? ஊரை தலைக்கு 15 ரூபா கொடுத்துருக்கு. கை தட்ட சொல்லியாடா? கை தட்ட சொல்லியா? அதெல்லாம் கிடையாதுமா. குடிகாரன்னு குழந்தை ஒண்ணுன்னு சொல்லி ஏன் சொல்றேன்? ஏன் சொன்னீங்க? ஒரு குழந்தை எப்படி தொட்டிக்கில படுத்துக்கிட்டு துணிமணியோட ஒண்ணுக்கு ரெண்டு போய்கிட்டு கிடக்குமோ, சரி அதே மாதிரி இந்த குடிகாரங்களும் துணிமணியோட ஒண்ணுக்கு ரெண்டு போய்கிட்டு கிடக்கும். இத சொல்ல வெக்கம் இல்ல உனக்கு? ஒரு குழந்தை எப்படி துணிமணி இல்லாம அம்மன கட்டையா கிடக்குதோ, அதே மாதிரி இந்த குடிகாரங்களும் துணிமணி இல்லாம அம்மன கட்டையா கிடப்போம். மானங்கிட்ட புறப்படாது. ஒரு குழந்தைக்கு எப்படி துணிமணியை மாத்தி விடுறியோ அதே மாதிரி எங்களுக்கு துணிமணியை மாத்தி விடும். மாத்தி விடு. நானா தான் துணிமணியா மாத்தி விட மாட்டேன். அம்மிகளை தூக்கி போட்டு கொண்டு சோழி அதோட முடிச்சிரு. சரிதானதா? அப்படி சொல்லுதா? அது என்ன சொல்லுதுன்னா, அம்மிகள் இருந்தா பாருங்கன்னா என் வீட்டுக்கு வா, நான் தூக்கி தர்றேங்குது. அம்மிகள் மண்டையில விட்டு கொள்றதுக்கு என்ன பெத்த ஆத்தா மாதிரி இப்ப நம்ம வேமா கை தட்டியே நம்ம மண்டை ஆட்டினியல்ல. ஆமா ஆமா. உங்களை பார்த்து ஒண்ணு கேட்கிறேன். என்ன பெத்த ஆத்தா மாதிரி உங்களை பார்த்து ஒண்ணு கேட்கிறேன். என்ன கேட்க போறீங்க? இப்ப வாச்சிருக்கிற என் புருஷன் மட்டும் என்ன 7 ஜென்மத்துக்கு எனக்கு கிடைக்கணும் அப்படின்னு சொல்ற மட்டும் கையை தொங்க வைப்போம். நீங்க கேக்குறது உங்களுக்கு புரியல நினைக்கிறேன். மறுபடியும் தெளிவா கேளுங்க. ஓ நான் கேக்குறதே உங்களுக்கு புரியல. புரியல. இப்ப புரியுற மாதிரி என்ன பெத்த ஆத்தா மாதிரி உங்களை பார்த்து ஒண்ணு கேட்கிறேன். கேளுங்க. இப்ப வாச்சிருக்கிற என் புருஷன் மட்டும் இன்னும் 7 ஜென்மத்துக்கு எனக்கு கிடைக்கணும் அப்படின்னு சொல்ற மட்டும் கையை தூங்க வைப்போம். ஒருத்தலும் தூக்கல. அவ ஏன் கை தூக்கல தெரியுமா? ஏன்? அட இடுவட்டவளே, நாங்க இந்த ஒரு ஜென்மத்தை கழிக்கிறதே பெரும்பாடா இருக்குது. இன்னும் 7 ஜென்மத்துக்கு நாங்க ஒரு புருஷனை கட்டிக்கிட்டு நாங்க எங்கடா போய் தலை முழுகுறது அப்ப நினைச்சுக்கிட்டு யாருமே கை தூக்கல. சரி எங்க பொம்பளைல கேட்டியல்ல, உனக்கு தைரியம் இருந்தா அதே மாதிரி உங்க ஆம்பளைங்கள பூரா கேளியா பாப்போம். ஓ எங்க ஆண் வர்க்கத்தையும் கேட்கணும். கேளியா? என் பங்காளி உங்களையும் பார்த்து ஒண்ணு கேட்கிறேன். ஏன்னா போட்டிக்கு போட்டி வந்துருச்சா இல்லையா? உங்களை பார்த்து ஒண்ணு கேட்கிறேன். இப்ப வாச்சிருக்கிற என் கொண்டாட்டி மட்டும் எனக்கு எப்பயுமே கிடைக்க கூடாது அப்படி சொல்ற மட்டும் கையை தூங்க வைப்போம். கைது குறவு கூட யாரு தெரியுமா? யாரு? இந்த கைது குறவு கூறமே வெளியூர்காரங்க. எப்படி சொல்றீங்க? கொண்டாட்டி வீட்டுல விட்டு வந்திருப்பாங்க. அப்படியா? அதனால தைரியமா கையை தூக்கிடுறது. கைதுக்கார ஆளு கூட யாரு தெரியுமா? யாரு? பூரா உள்ளூர்காரங்க. கொண்டாட்டிய பக்கத்துல உட்காந்துருப்பாங்க உள்ளூர். அப்பனுக்காரன் சொல்றான்னு சொல்லி கையை தூக்கிட்டு வர்ற பாட உனக்கு முடியாத விளக்க மாட்டேங்கிட்ட பிச்சோங்க அப்படின்னு சொல்லி சட்டை ஓடுவாங்கன்னு சொல்லி யாருமே கை தூக்கல. என்ன பெத்த ஆத்தா மாதிரி என் பங்காளி எல்லாருமே நல்லா இருக்கணும், தீர்க்காய்ச்சா இருக்கணும். எல்லாரும் நல்லா இருக்கு. அதுக்காக நம்ம சாமியவே கும்பிட்டு திருவிழா வச்சு நாடகத்தை வச்சுக்கிட்டு சிறப்பா பண்ணிட்டு இருக்க எல்லாரும் தீர்க்காய்ச்சா இருக்கணும். சரி தீர்க்காய்ச்சா இருக்குன்னு சொல்றியே, இப்படி தண்ணி போட்டு நேரத்தை கெடுக்கலாம் மேடம். முதல்ல தண்ணி போட்டு நாடகத்தை கெடுக்க கூடாது. நாடகத்தை கெடுக்கலாமா? இவ்வளவு செலவு பண்ணி நாடகத்தை வச்சிருக்காங்க அப்படின்னா நாடகத்தை நம்மளால கெடுக்க கூடாது. நாடகத்தை கெடுக்க கூடாதுன்னு நான் சொல்றேன். அதனால நீ என்ன பண்ற தெரியுமா? என்ன செய்யலாம்? என்னை ஒரு 4 மணிக்கு எழுப்பி 4 மணிக்கு எழுப்பிட்டே என்ன பண்ண? அடே குடியாரா, டேய் குடியாரா, ஏன்னா கவுந்தரிச்சு படுத்துட்ட. இங்க பாருங்க, புதுக்கோட்டை பஸ் ஸ்டாண்ட்ல லாரில விட தவளை மாதிரியே படுத்துக்கிறீங்க. என்ன ஏன் அட தம்பி, வரே இந்த பிள்ளைக்கு பொறாம என்னது? இந்த பிள்ளை மாதிரியான படுத்துறாங்க. அந்த பிள்ளை மாதிரி இப்பதான் போடுவோம். ஏமா ஏமா நீ இப்பதான் தூங்குவியா? அவன் சொல்றான், நீ சொல்றான். எழுப்பிடுமா படுக்கிற மாதிரி உனக்கார வந்து எனக்கு விலைக்கு அவன் மூஞ்சில சாணி எடுத்து ஊத்து எத்திடு, அவனை எழுப்பிடு. அண்ணே மைச்சடிக்காரனே, என்ன இந்த லைட் அமர்த்தி விடுனே. எதுக்குடா பஸ் லைட் பண்ணவா? இந்த லைட் எரிஞ்சா எனக்கு உறக்க வராது. உனக்கு வராத. டேய் படு தூங்க வச்சா அப்ப நாளைக்கு நடிக்க வந்தியா? இங்க வருமா? நான் ஒரு ஆளா படுத்தா பயப்படுவேன். அதனால நீயும் கட்டி பிடிச்சிட்டு ஆமா நீ வரைக்கும் எத்தனை எத்திரிக்கிறிய? அதான் எப்படி எத்திரிக்கிய? எதுடா எந்திரிக்கு? எதுடா எந்திரிக்கிறீ? எந்திரா. நீ வரைக்கும் எத்தனை எத்திரிக்கிறிய? அதான் எப்படி எத்திரிக்கி? இல்ல அதான் எப்படி எத்திரிக்கும்? கரண்ட ஏன் எந்திரிக்கியா? ஒண்ணே சொல்லுடா. அந்த ஒண்ணுதாமா எந்திரிக்க மாட்டேங்குது. அட ஒண்ணே சொல்லுடா. அந்த ஒண்ணுதான் எந்திரிக்க டேய் மாட்டேங்குது. ஒண்ணே என்ன சொன்னியா? சரி சரி இருக்கட்டு பரவாயில்ல. எப்பயுமே குடியாருன்னு சொல்லி பேசக்கூடாது. குடிகாரன்னு என்ன சொல்றா? குடியாருன்னு சொல்றாங்க. குடியாருன்னு சொல்லி பேசாதம்மா. நாங்க அதை குடிக்கணும்னா நாங்க வரவாடு எங்களுக்கு தம்மா தெரியும். அம்மா என்ன பண்றீங்க? காசு பத்தலாம் பாட்டுன்னு சேர்த்துக்கிட்டு சரி. 2 பேரும் சரியா காசையும் போட்டுக்கிட்டு அதுக்கு சரியா தண்ணியும் கலந்துக்கிட்டு 2 கப்புல ஊத்தி வச்சுக்கிட்டு அளவு சரியா இருக்கான்னு தூக்கி வச்சு அளவையும் பாத்துக்கிட்டு கண்ணை மூடிட்டு குடிச்சுக்கிட்டு இருப்போம். அப்படி கண்ணை மூடிட்டு குடிச்சுக்கிட்டு இருக்கும்போது
கொஞ்சம் மிஸ் ஆச்சுன்னா போச்சு. காசு ஓட்டு வாங்கியிருக்கோமா இல்லையா? ஒரு சொட்டு வெளியில விடுறது கிடையாது. அதுக்கு பெருங்கைய முணந்து வாத்து, அடுத்தவன் தலையெல்லாம் முணந்து வாத்து. இறகத்தை. அதுவும் கிடைக்கல அப்படின்னா கையை தூக்க சொல்லி கம்மு கொட்டெல்லாம் முணந்து வாத்து. அப்படி கண்ணை முடிச்சு குடிச்சுக்கிட்டு இருப்பான். எங்க பார்த்து நீ குடியாருன்னு சொல்லி பேசுற. அப்புறம் குடியாரே குடியாரே குடியாருன்னு சொல்லி பேசுற. கையில இருப்பா நீ தோளோட தெரியுது என்ன காரணம்? ஓ இதை கேக்குறியா? என்னை பார்த்து என்னைக்கு ஒரு பிள்ளை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லுது அப்பதான் அந்த கையில கட்டணும்னு சொல்லி ஒரு திட்டத்தோட இருக்குது. உன்னை பார்த்து ஒரு பிள்ளை கல்யாணம் பண்றேன்னு சொல்லுமா? நீ வேணா என்ன கல்யாணம் பண்ணிக்க. என்ன நல்லா இருக்கிறது பிடிக்கலையா உனக்கு? நீ மட்டும் என்ன கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டேன்னா சத்தியமா சொல்றேன் இன்னையில இருந்து குடிய விடுறேன். அப்படின்ற என்னது குடிய விடுறியா? ஏன் முதல் குடிய விடுறியா? ஏ குடிய விடலப்பா, குடிய விடுறேன். குடியவா? எங்கடா போகுதப்பா? ஆமா என்ன பண்ணலப்பா? என்னை பண்ற கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டேன்னா சத்தியமா இன்னையில இருந்து நான் குடிய விட்டுறேமா. கல்யாணம் பண்ணிக்கிறது அதுக்கு என்ன இந்த கையில வந்து கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லு. சொல்லிடுறா தம்பி. ஓ வாழ்க்கைப்பா பாத்துக்க. அப்புறம் பின்னாடி வந்து என்னை வந்து கேள்வி கேட்க கூடாது பாத்துக்க. அவன் உசாரா தப்பிச்சுக்கிறேன் பாரு. சரி போனா போகுது. பாவா கல்யாணம் பண்ணிக்கிறேன். சரி சரி இப்ப கையில கட்டிக்கிறேன். கையில கடிச்சுறாரா தம்பி? சவச்சவன போயிட்டு இருக்காங்க. அட கையில கடிச்சனா கையில கடிக்குறா. சும்மா போடி. பிடிக்கவா? ஆமா. நல்லா விரிச்சு பிடி. விரிச்சு பிடிக்கணுமா? அண்ணால அடே எட்ட தட்டி. இந்த கையில இருக்கிற ஓட்டை சொல்லு. ஏடா எதடா பாத்த? எத பாத்த? கையில இருக்கிற. ஏ போனா போகுது பாவமே கையில கட்டி விடுறேன். சரி. ஆமா இது மாதிரி எத்தனை இடத்துல விரிச்சிருப்ப? என்னடா? போனா போகுது பாவமே கட்டி விடுறேன். சரி நீ ஒண்ணும் பயப்படாத. நாயே நான் ஏதாச்சும் பிடிச்சுக்கிட்டு விட்டா சரியா? அந்த மைக்கு பிடிச்சுக்கோ. ஏன் பயப்படுறியா? நீ பயப்படாத. எனக்கு பயமா இருந்தா இந்த கம்பியை பிடிச்சுக்கிறேன். சரி. உனக்கு பயமா இருந்தா என் தம்பியை. என்ன மாசம்? ஒண்ணும் பயப்படாத. பக்கத்துல வா. இப்படி. இப்ப நான் சரியா விட்டுறேன். சரியா நீங்க விடுங்க. இப்ப நான் வந்துச்சுன்னா கரெக்டா வந்துருச்சுன்னு சொல்லியே பாருங்க. நான் விடும்போது வந்துருச்சான்னு மட்டும் பார்த்து சொல்லு. சரியா சொல்லு. வந்துருச்சா? வல்லே. வந்துருச்சா? வல்லே. வந்துருச்சா? இதே மாதிரி தாண்டா ஏகப்பட்ட இடத்துல பயந்து எந்திரிச்சு ஓடி இருக்கிறேன். எதுக்கு பயந்து எந்திரிச்சு ஓடுற? வந்துருச்சுன்னு சொல்றது நான் தான் ஒருவேளை ஆள் வந்துட்டாங்களோன்னு அப்பா இங்க நீ என்ன வேலைக்கிறா போன? ஏதோ ஒரு வேலைக்கு போய் வேலையா போடுமா? இப்ப கையில கட்டிட்டான் இல்லையா? எப்பயுமே ஏடா கையில கடிச்சனா கோமத்தை கட்டி நிக்கிற மூதேவி. ரெண்டு காலை உள்ள விட்டுறடா. ரெண்டு காலை உள்ள விடணுமா? சரி இப்படி ரெண்டு காலை உள்ள விட்டுறேன். ரெண்டு காலை உள்ள விட்டு. யாருமா நான் புடி போதையில இருக்கிறேன். சரி. அதனால நான் சொல்ற மாதிரி சரியா கட்டி விடு. நீங்க சொல்ற மாதிரி சரியா கட்டி விடுங்க. ரைட்ல விடு. ரைட்ல விடுமா? என்ன விட்டுட்டு பாக்குறியா? நீ என்ன சொன்ன? நான் தவுசர் போடுறதுக்கு தெரியாது. அது ரைட்ல விடு. அத லெஃப்ட்ல விடு. அப்புறம் நடுவுல விடு. அந்த வழி மச்சான் வாங்க. நான் சொல்றது உனக்கு புரியுதா இல்லையா? நீ இப்படிமா சொல்றேன். அத ரைட்ல விடு. இந்த லெஃப்ட்ல விடு. அப்புறம் நடுவுல சொறி விடு. ரைட்ல விடுவா. என்னமா நீ இப்படி கேட்டுட்ட? ஏன் குடியார பத்தி நீ குடியார சொல்லி பேசுறீங்க? என்னது? இந்த வழிக்குள்ள எதுக்குப்பா? இருக்கட்டு குடியார பத்தி நீ குடியார சொல்லி பேசுறீங்க? சரி. நான் என்ன செஞ்சா செய்வியா? என்ன செய்வியா? ஆடுனா. ஆடுவேன். ஓடுனா. ஓடுவேன். உட்கார்ந்தா. உட்காருவேன். படுத்தா. படுத்து கூட ஆடுவையா? படுத்து கூட ஆடுவியா? ஆமா. அப்ப இந்த இடத்துல என்ன பண்ணிட்டு இருக்க? வியாபாரம். வியாபாரம். உன்னோட வியாபாரத்தை எடுத்து வியாபாரத்தை சொல்லப்பா. எப்பா தம்பி எனக்கு ஒரு சின்ன சந்தேகம். குடிகார பையன் குடிச்சிட்டு தள்ளாடி இருக்கிறானே வியாபாரம் சொன்னா சரியா வந்துருவாங்களா? அப்படின்றீங்களா? அம்மா ஒரு சில தண்ணி அடிச்சாம தெளிவா இருக்காங்க. அதான் வேற சொல்லிடலாங்கிறீங்க. ஆ. இறந்த பழம் இறந்த பழம் இறந்த பழம் இது செக்காச்ச வந்த பழம் எடுத்து பார்த்த
தனியா செய்யறத விட்டுட்டு 2 பேர் சேர்ந்து ஒரே வண்டியில போட்டு நான் தள்ளுறேன், நீ கத்து. எதை சொல்றீங்க? நான் சொல்றது உனக்கு புரியுதா? அந்த கத்து இல்ல, அது இப்ப ஆகாது. சாமி திருவிழா நாட வச்சிருக்காங்க, தள்ளப்படாது. ஒண்ணு நீ கத்தும் போது நான் தள்ளவா, இல்ல நான் தள்ளும் போது நீ கத்துறியா? நல்லா இருக்குமா? அண்டியம்மா நல்லா இருக்குமா? நல்லா இருக்காங்க. நான் சொல்றேன், நான் தள்ளுறேன், நீ கத்து. அது நல்லா இருக்குமா? எப்பவுமே ஆம்பளை தள்ளி பொம்பளை தான் கத்து. ஏயா ஆம்பளை தள்ளி பொம்பளை கத்து, பொம்பளை தள்ளி ஆம்பளை கத்து, கொப்பேட்டு முதலா போயிது. அப்படி சொல்லுமா? ஏன்னா காலம் கலிகாலம் போய் போச்சு. வித்தியாசமா நினைச்சுக்கிறா. என்ன வித்தியாசமான பிள்ளை எப்படி அப்படி நினைச்சுக்க? அப்படி நினைச்சுக்கணுமா? உண்மைதான் தம்பி, காலம் கலிகாலம் ஆகி போச்சு. அந்த காலத்துல பாத்தீங்கன்னா உரலு செவனே இருந்துச்சு, குழவிதான் சுத்திக்கிட்டு வந்துச்சு. இப்ப குழவி செவனே இருக்குது, உரலுதான் சுத்திக்கிட்டு வருது. கிரைண்டர் வந்துருச்சுல்ல, காலத்துக்கு தகுந்த மாதிரி நம்மளும் குழந்தை போட்டு போயிட்டே இருக்கணும். அதனால போட்டுமா? உங்களால எதுக்கு கூட்டி வந்தது? பிள்ளைக்கு ஒதுக்கல பிடிச்சு விடக்கூடாது, அதுக்கு வேற பாரு. அதுக்கு நேற்று வந்தவங்க, அதனால அந்தபடி எப்படி பண்ணணும்? மஞ்ச மஞ்ச சேர கறி தங்க மாம்பழத்து கூடக்காரி, மாம்பழத்து கூடக்காரி, மாம்பழத்தை பார்க்க பார்க்க, மாம்பழத்தை பார்க்க பார்க்க, உங்க வீட்டு மாம்பழத்தை பார்க்க பார்க்க, உங்க வீட்டு மாம்பழத்தை பார்க்க பார்க்க, ராஜாவுக்கு கோவணத்தை தூக்குதடி. இன்னுமா தூக்குது? ஆர்வம் போய் தில்லா டாங்கு டாங்கு இவன் திருப்பி போட்டு வாங்க, டாங்கு டாங்கு இவன் திருப்பி போட்டு வாங்க. என்ன பிரச்சனை? இடத்து வந்து சொல்ல பொசிஷனை திரும்பணும். நீங்க எங்க திரும்பிங்க? இப்ப நான் அங்க திரும்பி மாத்தியாங்கனா இது சுத்தப்பட்டு வராதுங்க. 4 போடம் தான் நறுக்குன்னு போடணும். எப்படி போடணும்? தனித்தனியா போடணும். தனித்தனியா? ஆமா. போடுங்க. போடுமா? போடுங்க. எத்தனை மணிக்கு ஒண்ணு வர சொன்னடி, எத்தனை மணிக்கு நீ வந்திருக்கடி, ரொம்ப நேரமா அத்தையடி பாதையில காத்திருக்கிறீ.
கோளாறு கோளாறு அம்மாவுக்கு அதுல கோளாறு. நீங்க 4 பேரும் எனக்கு துடைக்க வந்தீங்களா இல்ல விடைக்க வந்தீங்களா? ஏமா கோளாறு பாரு 4 பேர் வாசிக்கிறீங்க நுறுக்கிறீங்க. நானும் வினைக்கெல்லாம் வர மாட்டேன், நீங்க தான் வினைக்கு வருவாங்க. நான் துணைக்கு வருவேன், நான் ஏதாவது பேசுனேன் உங்கள்கிட்ட. 4 பேர் என்ன கேட்குறீங்க? நீ துணைக்கு வந்தீங்கன்னா நல்லா இருக்கும். ஆமா ஆமா கூட்டிட்டு போங்க. கோளாறு பாரு 4 பேர் வாசிக்கிறீங்க வாசிக்கலாமா? ஏமா நீ கோபப்படுற? நீ ஏன் கோபப்படுற? நீ ஆபரேஷன் பண்ணிக்கலாம் விடுமா, எந்த கோளாறா இருந்தாலும். என்ன கோளாறு? பிள்ளைக்கு என்னையா கோளாறு? கோளாறு மண்டையில குறவா? யாரா இரியா? இல்ல கோளாறு இருக்குதுங்கறியா இல்லங்கறியா? கோளாறு இருக்குதுங்கறியா இல்லங்கறியா? கோளாறு இல்ல அப்படி சொல்ல வேண்டியதானே? என்ன செய்ய போறீங்க? நீ ஏன் கடுப்பு உண்டாகுற? இந்த கடுப்பு உண்டாகுற. அம்மாவுக்கு கோளாறு இல்ல, அம்மாவுக்கு கோளாறு இல்ல. சொல்லவுதா போச்சா? என்ன பாச்சு ராசா? கும்பராசா என்ன அவர் என்ன பாடினாரு? கும்பராசாவுக்கு கும்பத்துல அவர் என்ன பாடினாரு? அம்மாவுக்கு கோளாறு பண்ணார்ல, இப்ப சொல்லுங்க யாருக்கு கோளாறு? அண்ணே 500 ரூபாய் காசு இல்ல, சரி 5 கிலோ அரிசி இல்ல, கிடையாது, ஹார்லிக்ஸ் ஆப்பிள் சாத்துக்குடி எதுவும் கிடையாது. குடும்ப கட்டுப்பாடு சக்சஸ். டான்ஸ் மரம் பீஸ். அதுக்கு தான் சொல்றேன் அளவுக்கு மீறி ஆடக்கூடாது, ஆடுனா இந்த நிலைமை தான் ஆகும். டான்ஸ் மரம் பீஸ் ஓனாலும் பரவாயில்ல, நீங்க அது மாதிரியா குத்து. நானும் குத்துறவா? நீங்க என்ன நேத்து வந்தீங்க? அந்த ஐயாவுக்கு அதுல கோளாறு, இப்ப நம்ம பாடலாம். என்ன கேக்குறேன்? இங்க வர நான் குத்துறத பாத்தியா இல்லையாமா? இல்லையாப்பா. நான் எப்படி குத்துனேன்? எப்படி? எப்பவுமே சென்டரா வச்சு குத்து, ஓரம் போக கூடாது. இப்ப அதுக்கு தரடி பீஸ் போச்சு. அந்த ஐயாவுக்கு அதுல கோளாறு கோளாறு கோளாறு. அதோ பாவி நீ என்ன பழக்கத்தை விடலையா? 5 சில கொத்தனார் வேலை வாங்குறேன்னா போராடம்னா டேப்பர் வளர்த்திட்டு வர்றேன். செய்யும் தொழிலே தெய்வம். அதனால ஆமா என்ன பண்ணிய? என்ன பண்ணா பெரியவங்க சொல்லியிருக்காங்களா இல்லையா? என்ன சொன்னாங்க? ஆத்துல ஓட்டாலும் அளந்து ஓடணும் சொல்லியிருக்காங்கல்ல. இப்ப எதால வந்தீங்க? எதால வந்தனா? எத்தனை இன்ச்சு முன்னாடி போகுது, எத்தனை இன்ச்சு பின்னாடி வருது, அளந்து வாங்க வேணாமா? அந்த ஐயாவுக்கு அதுல கோளாறு 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 கோளாறு. ஐயாவுக்கு அதுல கோளாறு. நல்லாவே பாடுறீங்க. உங்களுக்கு கல்யாணம் ஆயிருச்சா? கல்யாணம் பார்த்தேன். கல்யாணம் ஆயிருந்தா தொங்கி இருக்கும்ல. என்னது? கழுத்துல தாலி. தாலியா? ஆமா. உனக்கு கல்யாணம் ஆகல. சத்தியமா சொல்றேன், எனக்கும் கல்யாணம் ஆகல. அதனால உன்னை பார்த்து போய் உங்களுக்கு அதெல்லாம் கல்ல கட்டி தொங்க விடுங்க, அதோட பூலோகத்தை நோக்கி போகட்டும். ஆமா. அதனால உன்னை பார்த்ததுமே எனக்கு காதல் வந்துருச்சுமா. காதல் பண்ணா பக்கத்துல வரணும். பக்கத்துல வந்தா தானே காதல் வரும். ஆமா பக்கத்துல வாமா, நீ பக்கத்துல வாங்க. எப்ப தம்பி நம்பி போலாமா? நம்பி எல்லாம் இப்ப கொடுக்கறது இல்லையே, நம்பி கொடுத்தாங்க. பக்கத்துல வாமா, இந்த கேப் இருக்க கூடாது, ஆல்ரவுண்டர் உள்ள நுழைஞ்சிருவேன். பக்கத்துல வாமா, நல்ல கட்டிய பிடி. இல்ல இந்த கட்டிய பிடிக்காத, கட்டிய பிடிச்சா கரைஞ்சு போயிடும். போய்
இல்ல கட்டி அப்படியா கருத்து வருமியா கட்டி பிடிக்க சேர்ந்துருக்காங்க. ஆமா கட்டி பிடிமா. ஆமா நான் கூப்பிட்ட உடனே இப்படி வாரியே யார் கூப்பிட்டாலும் இப்படிதான் போவியா? போக கூடாது. காதல் பண்ணாலும் அவரோட மட்டும் தான் போகணும். அப்படி சொல்லுங்க. அதனால 2 பேரும் ஒரே காதல் பண்ணிடுவோமா? உன்னை பார்த்த நேரம் ஒரு பட்டத்து படத்தோடும் ஒரு பெண்ணை பார்த்த நேரம் நல்ல வேலை வச்சு செய்ய தோணும். ஒன்னா பார்த்த முத்துக்கு முத்தாக சொத்துக்கு சொத்தாக அண்ணன் தம்பி பிறந்து வந்தோ ஒன்றுக்குள் ஒன்றாக நாங்கள் அன்பாடு இணைந்து வந்தோ கண்ணுக்கு கண்ணாக
ஊற்றி